மருத்துவமனை செயல்படாமல் இருந்தால் அவசர நேரத்தில் நாம் எங்கு போவது? ஈரோடு மையப்பகுதியில் அமைய பெற்றிருக்கிறதான CSI கோஸ் ஹாஸ்பிட்டலை அறியாதவர்கள் இருக்க முடியாது. இந்த மருத்துவமனை ஒரு காலத்தில் பெயர் பெற்ற ஒரு மருத்துவமனையாக விளங்கியது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற நம்முடைய மூதாதையர் அனைவருமே அங்கே மருத்துவ சிகிச்சை பெற்ற நாட்கள். ஆனால் இப்போதோ அது செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது. ஆகவே உடனடியாக கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை தந்தார். மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகளை சீர்படுத்தி மருத்துவமனையின் தர கட்டுப்பாட்டு காரியங்களை கவனித்து அந்த மருத்துவமனை தேவையான மருத்துவ உபகரணங்களை வாங்கி அதை ஒரு பொது மருத்துவமனையாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்ற நாம் முயற்சிக்க நீங்களும் நானும் இணைந்து பயணித்தால் கண்டிப்பாக இது நடக்கும். மாத்திரமல்ல, இந்த மருத்துவமனை என்பது தென்னிந்திய திருச்சபையின் அடையாளம். இந்த அடையாளத்தை உயிர் பெற செய்வது நம்முடைய கடமை. மிஷனரிமார்கள் கொடுத்த ஒரு சொத்தையும் நாம் வீணாய் போக விடவே கூடாது. அந்த மருத்துவமனையிலே அநேக மக்கள் பயன்பெற்றிருக்கிறார். ஆனால் தற்கால சூழலிலே அநேக கார்ப்பரேட் மருத்துவமனைகள் சுற்றிலும் வந்திருக்கிற நம்முடைய மருத்துவமனை கவனிப்பாரற்று கேட்பாரற்று யாரும் அதை சீண்டக்கூட வழி இல்லாம இருக்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஆனால் நாம் அதை மேம்படுத்த வேண்டும், அது உயிர் செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்கள் குறைந்த விலையிலே இலவசமாகவே அந்த மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்தார். நிச்சயமாக அது ஆண்டவருக்கு மகிமையாய் இருக்கும். அது மீண்டும் இழந்த மகிமையை அந்த மருத்துவமனை பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. மேலும் இந்த மருத்துவமனை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது அங்கே இருக்கிற நர்சிங் காலேஜை நாம் மறக்க இயலாது. அதுவும் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு சூழல். அதையும் தேவையான உதவிகளை செய்து அதை சீர்படுத்தி அதை மீண்டுமாக சிறப்பாக செயல்பட என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அங்கே ஏற்கனவே வேலை பார்த்தவர்கள் வேலை இழந்து இருக்கிறார். அவளுக்கு வேலை வாய்ப்புகளிலே மருத்துவமனையிலே முன்னுரிமை கொடுத்து அவளை பணி அமர்த்துகிற அந்த பணியிலே நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். இன்னும் சொல்ல போனால் வெளிப்படைத்தன்மை என்பது எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். பினான்சியல் ஆடிட் ஒன்றை ஏற்படுத்தி இதுவரை நடந்த எல்லா காரியத்தையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையாக உங்களுக்கு உங்கள் கரங்களிலே அதை வழங்கி அதற்கான தீர்வுகளை நோக்கி நாம் பயணப்பட கடவுள் நமக்கு உதவி செய்வார். இது ஒரு திட்டம் அல்ல, சமூகத்திற்கு நம்பிக்கையை திரும்ப கொடுக்கும் ஒரு முயற்சி. இதை நான் ஒருவனாக அல்ல, உங்களில் ஒருவனாக உங்களோடு சேர்ந்து செயல்படுத்த விரும்புகிறேன்.